12 வயதிலேயே பீகார் மாநில அணிக்காக ரஞ்சி கிண்ண போட்டியில் விளையாடி சாதனை படைத்த வைபவ் சூரியவன்சி 13 வயதிலேயே ஐபிஎல் அணியால் ஏலத்துக்கு எடுக்கப்பட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் அவர் தனது அதிரடி ஆட்டத்தால் உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளார். தனது முதல் ஐபிஎல் போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த அவர் தற்போது வரை உலகின் அத்தனை முக்கிய பந்து வீச்சாளர்களின் பந்துகளையும் சிதறடித்து வருகிறார். சமீபத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 36 பந்துகளில் அவர் சதம் அடித்தது பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வைபவ் சூரியவன்சி தனது கிரிக்கெட் பெட்டில் சக்தியை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு சிப்பை பயன்படுத்தி வருவதாக கிரிக்கெட் நிபுணர் சந்தேகத்தை கிளப்பியுள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் நிபுணரான நவ்மன் நியாஸ் என்பவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, உங்களுக்கு 18 வயதாக இருக்கும் போது உங்களால் இது போன்ற ஆட்டத்தை ஆட முடியாது என்றும், சூரியவன்சியிடம் சக்தி வாய்ந்த ஆட்டத்தை விட நுட்பம்தான் அதிகம் உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் அவரின் ஆட்டம் அசாதாரணமானது என்றும், வீரர்களுக்கு ஊக்கமருந்து சோதனைகளை நடத்துவது போல சூரியவன்சியின் பேட்டை ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அத்தோடு அவர் தனது பெட்டில் ஒரு செயற்கை நுண்ணறிவு சிப்பை பயன்படுத்தியிருக்கலாம் என்றும், அதன் மூலமே இதுபோன்று சக்தி வாய்ந்ததாக அவர் ஆடுகிறார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.